கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 128:1-2. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 2வது வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவரோட வழியில் நடக்கிறவனுக்கு பாக்கியவான். சரி, அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவானா, பாக்கியமும் நன்மையும் அவனை தொடரும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடணும். அதாவது நாம் பாடுபட்டு வேலை செஞ்சு சம்பாரித்து சேமித்து வச்சு நம்முடைய முதிர் வயதில், அதாவது வேலைக்கு போக முடியாது, உடம்பெல்லாம் பலனற்று போயிருக்கு, சரீரம் பலனற்று போயிருக்கு, அப்படிங்கிற காலகட்டத்தில் நாம் வீட்டில் உட்காந்து பொறுமையாக 3 வேளையும் சாப்பிடணும், மருந்து மாத்திரைகளுக்கு பணம் வேணும், முறை வைக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் ஒரு முறை வைக்கலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மை ஆரோக்கியமாக வச்சுருந்தாருன்னா மருந்து மாத்திரையும் வாங்க வேண்டியதில்லை. ஆனால் சாப்பிட்டாகணும்ல. அப்போ சாப்பிடணுன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் இருக்கணும். இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்போ சம்பாதிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் தெம்பு இருக்கிறப்ப, நம்மளால் முடியும் அப்படிங்கிறப்ப, நம்மளால் உழைக்க முடிகிறப்ப நம்ம சேமித்து வைக்கிறோம். இதை முதிர் வயதில் நம்ம சாப்பிடணும். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடணும். சில பேர் பாருங்கள், அரசாங்க பணியில் கூட கிட்டத்தட்ட அவங்க 30 வருஷம் 25 வருஷம் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க ரிட்டையர்மெண்ட்டில் வரக்கூடிய பெனிஃபிட்டை அவங்களால சாப்பிட முடியாது. அது கடனுக்காகவோ அல்லது மற்ற நிறையா விஷயங்களில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இழந்து போயிருப்பாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. வரக்கூடிய பென்ஷனை கூட கடனை கட்டுறதுக்கே சரியாக போயிருங்கிற லெவலுக்கு தான் இருக்கும். ஏன் இந்த நிலை அப்படின்னா, அவர்கள் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில், வாலிப நாட்களில், அவர்கள் சம்பாதித்த நாட்களில் கர்த்தருடைய வழியில் அவங்க நடக்கலை. உலக வழியில் அவங்க நடந்தாங்க. உலக சிற்றின்பங்களுக்குள்ளே இருந்தாங்க. காசை கணக்கிடாமல் செலவிடுறது, வருமானத்துக்கு மேலே கடனை வாங்கிறது, தேவைக்கு அதிகமான பொருள்களை வாங்கிறதுக்கு ஆசைப்படுறது. அப்புறம் இப்போ நம்ம வருமானத்துக்கு மேலே ஒரு அதிகமான விலையை நாம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கணுன்னா அதுக்கு கடன் வாங்கணும், அந்த கடனுக்கு வட்டி கட்டணும். இந்த வட்டியை கடைசி வரைக்கும் கட்ட முடியாது. அப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்பவோ அல்லது ஏதோ ஒரு தொகை நமக்கு வர்றப்போ அந்த கடனை கட்டுறதுக்கான முயற்சி எடுப்போம். பாருங்கள், இத்தனை ஆண்டு காலம் நாம் உழைச்சது வீணாக போயிடும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த உலகத்தின்படி வாழ்ந்ததுனால. அப்போ கடவுளுடைய வழிகளை பின்பற்றி அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தோன்னா நாம் எப்போ பாக்கியவான்களாக இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை முழுசும் பாக்கியவான்களாக இருப்போம். முதிர் வயதில் நன்மையும் கிருபையும் பாக்கியமும் நம்மை தொடரும். எந்த விதத்திலையும் நம்ம யாரையும் தேடி போக வேண்டிய ஒரு நிலை வராது. நம்ம பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகளை கூட நம்ம போய் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு, துணிமணி வாங்கி கொடுன்னு கேட்கக்கூடிய நிலை வராத அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஏன்னா அதனால தான் ஆரம்பத்திலே சொல்கிறார், கர்த்தரோட வழியில் நடங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிச்சதே உங்களுக்கு போதும் உங்கள் வாழ்நாள் முழுசும். அப்போ உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, நன்மை உங்களை தொடரும், கிருபை உங்களை தொடருங்கிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த உலகத்தில் நாம் வாலிபமாக இருக்கிறப்போ, சம்பாதிக்கக்கூடிய தகுதி இருக்கிறப்போ நாம் சேமிக்கணும். அப்படி சேமிக்கலைன்னா நாம் முதிர் வயதில் ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி, இப்படி சேமிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய வழிகளை பின்பற்றணும்.
அப்போ தான் நம்ம எதை வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது, எதுக்காக பணத்தை செலவிடலாம், எதுக்காக செலவிடக்கூடாது, எந்த வழியில் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துவார். அந்த அறிவுறுத்தலின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சேமிப்பு என்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்குமானால் நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோம். எந்த விதத்திலையும் அந்த பணம் வீணும் விரயமும் ஆகாது. அன்பானவர்களே, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, ஊழியம் பண்ணுறவங்களும் சரி, முதிர் வயதுங்கிறப்போ யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு அதிகமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாலிப நாட்களில் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு உடலில் திறன் இருக்கிற நாட்களில் நம்ம சம்பாரித்து வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா நாம் கஷ்டப்படணும், நமக்கு பிறகு நம்முடைய மனைவி கஷ்டப்படணும், ஊரார் நம்மளை ஏசுவாங்க, அண்டை அயலகத்தார் நம்மளை அருவருப்பாக நினைப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் நம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட நம்மை பாரமாக நினைப்பாங்க. அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்று சொன்னால் இங்கே சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கணும், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றணும். அப்படி நம்ம நடந்தோம்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் எப்போ சாக வரைக்கும். ஏன்னா நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டோம், எல்லாருக்கும் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அவங்க யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல, அவங்க சம்பாரித்தாங்க, அவங்க சேமித்து வச்சாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க, அவங்க எதுக்கும் எங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல அப்படின்னு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க. மற்றவர்கள் நம்ம சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுறதில்ல. அன்பானவர்களே, தயவு செய்து சம்பாதிக்கிற நாட்களில் சேமித்து வைங்க. வாலிப நாட்களில் நல்லா ஓடி ஓடி சம்பாதிங்க. தப்பான வழியில் இல்லை, கடவுள் காட்டுகிற வழியில் உண்மையாக உழைச்சி சம்பாதித்து சேமித்து வைங்க. முதிர் வயதில் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியும். நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் உம்முடைய வழிகளை பின்பற்றி உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து இந்த உலகத்தில் பாக்கியவான்களாய் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டுங்க. சேமிப்பு என்கிற அந்த முக்கியத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் முன்வைத்து முதிர் வயதிலே எங்களுடைய கையின் பிரயாசங்களை நாங்கள் சம்பாதித்ததை நாங்களே சாப்பிடுவதற்கான சேமிப்பை நீர் எங்களுக்கு உருவாக்கி தாரும், அதற்கான ஞானத்தை தாரும். இந்த உலக சிற்றின்பத்தில், உலக வாழ்க்கையில், உலக பேராசையில் நாங்கள் வீழ்ந்து எங்களை இழந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கணும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.